கிளவுட்னா ஆக்சுவலாக என்ன? மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கிளவுட் அப்படின்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு 10 தடவை யூஸ் பண்ணுவாங்க. AI and cloud computing in the Google Cloud. Cloud services. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியும் ஏன் இதை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஜோஹோவில் இதே டொமைனில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். உங்களுக்கான ராவான மிஷினை கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் ஓஎஸ் போடணும். அந்த ஓஎஸ்ல ஏதாவது பக் வந்தால் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ரீஜியன், அவைலபிலிட்டி ஜோனு, S3, லேம்டா இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையை சொன்ன உடனே நம்ம எல்லாரும் பயந்துருவோம். கிளவுடுன்றது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது கிளவுடு. இதுக்கடுத்து டேட்டா சென்டர் அப்படின்ற வார்த்தை இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி வந்து நிறைய யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணி அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் ஃபேமஸாகவே ஆயிடுச்சு. பட் அகைன் நான் வந்து சொல்லிடுறேன், இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி குட்டி குட்டி பில்டிங் கிடையாது. ஒரு டேட்டா சென்டரும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு இருக்கும். இப்போ உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க, அதில் வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ எதுவும் ஓப்பன் பண்ணுங்க. இதில் காலையில் நீங்கள் யாருக்காச்சும் ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்க, இல்லை நேற்று யாருக்காச்சும் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? கிளவுடுன்னு ஜென்ரிக்காக சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்கான ஆன்சரே கிடையாது. அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரியில், ஒரு சிட்டியில், ஒரு பில்டிங்குள்ளே இருக்குது. அது உங்கள் ஃபோன் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கிளவுட் அப்படின்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு 10 தடவை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு கிளவுட்னா என்ன அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டால் ஒன்றுமே தெரியாத மாதிரி முடிப்பாங்க. பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம EC2, S3, ரீஜியன், லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங் இது எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இது எல்லாத்தையும் நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக்லயோ இல்ல பிளாகோ படிச்சுட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஜோஹோல இதே டொமைன்ல இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். ஜோஹோட ஓன் கிளவுட் பிளாட்ஃபார்மான ஜோஹோ கேட்டலிஸ்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்து இன்டர்னா ஒர்க் பண்ணேன். 1.5 வருஷம் ஒரு இன்ஜினியரா இந்த டீம்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு கிளவுட் ப்ராடக்ட் வர ஜென்ரலான ஒரு யூசர் மட்டும் கிடையாது, ஒரு கிளவுட் ப்ராடக்ட்டை பில்ட் பண்றதுலயே நான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன். அவ்வளோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நான் இன்டர்நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணி கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். சரி, ஜோவில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் சர்வரை ஓன் பண்றேன். அதையும் தாண்டி நிறைய தடவை ப்ரொடக்ஷன்ல இருக்க சர்வரில் நான் SSH பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை உடைக்கவும் செஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட 50க்கும் மேல ப்ராஜெக்ட்ஸ் வந்து GCP, Firebase எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். என்னோட GCP பில்லே மாசம் 1000 ரூபாய் சும்மா போயிட்டு இருக்கும். இதையும் தாண்டி காலேஜ் படிக்கிற டைம்லேயே நான் வந்து Netlify, Vercel இந்த மாதிரியான சர்வர்லெஸ்லயும் நான் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஜோ விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் AWS, S3, RDS, DynamoDB இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ when I say cloud, அது எனக்கு தியரி மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட அதுலயே தான் நான் 4 வருஷம் வாழ்ந்திருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கிளவுட்னா ஆக்சுவலா என்ன, நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ரொம்ப தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். செகண்ட் விஷயம், IaaS, PaaS, SaaS இந்த 3 வார்த்தை கிளவுடை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. சோ இது என்ன அப்படின்றத தெளிவா பாத்துக்க போறோம். அப்புறம் 3வது விஷயம், நம்ம கிளவுட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சர்வர்னா என்ன, ரீஜியன்னா என்ன, EC2னா என்ன, S3னா என்ன, சர்வர்லெஸ்னா என்ன, லோட் பேலன்சர்னா என்ன, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதையும் தாண்டி நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியும் ஏன் இதை வந்து ரன் பண்றாங்க அப்படின்ற காரணத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். இதுல நம்ம AWS மட்டும் கத்துக்க போறோமா இல்ல GCP மட்டும் கத்துக்க போறோமா அப்படின்னு கிடையாது. இதுல முக்காவாசி கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா வெண்டாருக்கும் காமனா இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். எல்லா வெண்டாருன்னா நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா AWS, Azure, கூகுளோட GCP, ஈவன் சென்னையிலே பில்ட் பண்ண ஜோ கேட்டலிஸ்ட் எடுத்தாலும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சேம் தான். ஒரு தடவை நீங்க இந்த கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டா போதும், நீங்க எந்த ப்ரொவைடர் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணி அதோட டீப் இன்டர்னல் ஒர்க்கிங்கை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட், கிளவுட்னா என்ன? கிளவுடுன்றது மேஜிக் கிடையாது. கிளவுடுன்றது மேல இருக்கிறதும் கிடையாது. கிளவுடுன்றது இன்ஃபேக்ட் நமக்கு கீழே இருக்கு. என்னடா அப்படின்னு பாக்குறீங்களா? கீழே அப்படின்னு நான் சொல்றப்ப டீப் சீக்கு அடியில பாத்தீங்கன்னா நிறைய ஒயர்ஸ் மூலியமா நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதை தான் நான் வந்து மீன் பண்ணேன். கிளவுடுன்றது பேசிக்கலி பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட கம்ப்யூட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது கிளவுடு. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு, பை. ஓகே, வெயிட் சொல்றேன். ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங்கை டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டரை நீங்க வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் கிளவுட். ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 மெசேஜ் வந்து வரும் இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஜாப் சீக்கர்ஸ் கிட்ட இருந்து. மோஸ்ட்லி எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஜாயின் பண்ணா அதுக்கு என்னெல்லாம் பண்றது என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஆனா அதுல என்னால கொடுக்க முடிஞ்ச வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா இல்லைன்றது தான் உண்மை. இந்த கில்ட் வந்து என் மைண்ட்ல ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருக்கு. எனக்கு ரீசெண்டா வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நான் வந்து பிளேஸ் ஆயிட்டேன், இது வந்து உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் யோசிச்சு பாக்குறப்ப இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்குது, எனக்கு வந்து புரியுது. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு ஓகே, இந்த கில்ட்டை வந்து நம்ம எப்படியாவது அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ரொம்ப நாளா இது வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்.
இருந்தேன். இந்த ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றத நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன். நான் வந்து ஒரு ஜிஸ்ட் வந்து கொடுக்குறேன். முதல் விஷயம், நீங்க வந்து ஒரு 9 to 5 ஜாப் வந்து போயிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் என்னால வந்துட்டு டிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல, இல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா தென் அதுக்கான கிளியரான ஒரு ரோட் மேப் வந்து நான் கொடுப்பேன். எந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஆக்சுவலா ஃபாலோ பண்ணி வின் பண்ணவங்க கிட்ட இருந்து எடுத்த சில மெத்தடாலஜிஸ் நான் வந்து சொல்லி தர போறேன். அதை தாண்டி வந்து இன்டர்வியூ கால்ஸ் எப்படி நான் நிறைய வர வைக்கிறது அப்படின்றதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் வந்து சொல்லி தர போறேன். இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து இந்த ஏடிஎஸ் அப்படின்ற வார்த்தை பின்னாடி வந்து பயங்கரமா அப்சஸ்ட் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏடிஎஸ்னா என்ன, அந்த நீங்க கிரியேட் பண்ற ரெஸ்யூமே வந்து எப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா மாத்துறது, அந்த ஸ்கோர் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்வியஸ்லி பை தி எண்ட் ஆஃப் தி செஷன் உங்களுக்கே வந்து கிளியரா ஒரு ரெஸ்யூமேனா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம், எப்படி நம்ம வந்து இந்த ஏடிஎஸ் ஸ்கோரை பீட் பண்ண போறோம்ன்ற ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அதையும் தாண்டி ரெஸ்யூமே ரிவ்யூ பண்றதுக்கு அன்லிமிட்டடா வந்து நாங்க ஒரு டூல் வந்து வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அன்லிமிட்டட் ரிவ்யூவும் பண்ணிக்க முடியும். நாங்க மேனுவல் ரிவ்யூவும் பண்றோம். ஏன்னா நான் வந்து கேள்விப்பட்டேன் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல வந்துட்டு ப்ரோக்ராமும் வச்சுட்டு வெறும் ரெஸ்யூமே ரிவ்யூக்கு ஒரு 1000 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ ரியலி வாண்ட் டு ஹெல்ப். ஸோ அதனால வந்து இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதையும் தாண்டி இன்டர்வியூல ரொம்ப அதிகமா என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் கேட்கறாங்க டிஎஸ்சில இருந்து அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்ணுவோம். சரி, என்னென்ன பேட்டர்ன் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சா போதுமா, அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது, ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தாலே இது இந்த பேட்டர்ன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து நிறைய மேப்பிங்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது இல்லாம கடைசி வரைக்கும் இருக்கவங்களுக்கு நிறைய போனஸஸும் நான் வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லிங்க்டின் எப்படி நம்ம வந்து மாஸ்டரி பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து காம்ப்ளிமெண்டரியாவே நாங்க வந்து ஃப்ரீயா தர போறோம். அண்ட் 15 மினிட்ஸ்க்கான ஃப்ரீ கைடன்ஸ் வந்து எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கூட உங்களால வந்து ஒன்-ஆன்-ஒன்னே வந்து வச்சுக்க முடியும். ஸோ யாராவது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வெபினார்லாம் நான் வந்து எப்போ பண்ணுவேன் எனக்கு சீரியஸ் ஐடியால நான் அதை பிளானும் பண்ணல. இங்க வந்து நான் ஜென்ரிக்கான டிப்ஸா கொடுக்காம காலேஜஸோ இன்ஸ்டியூட்டோ கொடுக்காத நிறைய ஆக்சுவலா நாங்க ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்ஸ் தான் இங்க வந்து நான் சொல்ல போறேன். அண்ட் பை தி வே இந்த ஒரு சிஸ்டமையோ இந்த வெபினாருக்கான கான்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பல மணி நேரம் உழைச்சி எங்களோட டீம் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கவங்க எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு சின்ன ஃபீ வந்து வச்சிருக்கோம். ஸோ சீரியஸான பீப்புள் மட்டும் இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்க வந்து பயங்கர கமிட்டடா இருப்பீங்க அப்படின்னா தென் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஃபார் யூ. கீழே வந்து பின்டு கமெண்ட்லயோ டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நவ் பேக் டு தி வீடியோ. அப்போ கேட்டேன் பாத்தீங்களா, வாட்ஸ்அப்போட போட்டோ இல்ல இந்த இன்ஸ்டாகிராமோட போட்டோ எங்க ஸ்டோர் பண்ணது உங்களால ஆன்சர் பண்ண முடியுமான்னு. அது ஆக்சுவலா ஒரு பிசிக்கல் டிஸ்க்ல உட்காந்துருக்கும், ஒரு பிசிக்கல் சர்வர்ல இது ஸ்டோர் ஆயிருக்கும். ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ல ப்ராபப்ளி இந்தியாலேயே இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டா சென்டர் மும்பைலயோ இல்ல பெங்களூர்லயோ இல்ல சென்னையிலயோ கூட ஸ்டோர் ஆயிருக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோ ஃபுல்லா நான் என்ன அனாலஜி யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத நான் இப்பயே சொல்லிடுறேன். நீங்க ஒரு கார் வாங்கி அதை நீங்களே ஓன் பண்றதும் இல்ல நான் ஒரு காரை புக் பண்றதுக்கு ஓலா ஊபர் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த அனாலஜியை வச்சு இது ஃபுல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆக்சுவலா ஒரு காரை வாங்குற மாதிரி ஒரு சர்வரை வாங்கி வச்சிருக்கணும். ஆக்சுவலான பிசிக்கல் சர்வர் வாங்கி அதுக்குன்னு ஒரு ரூம்ல வச்சு அந்த ரூம்ல ஏசி போட்டு சர்வர் ஹீட் ஆகாம பாத்துக்கணும். அந்த சர்வர் ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கு பவர் பேக்கப் கொடுக்கணும். அந்த சர்வரை யாரும் டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும். அதையும் தாண்டி இந்த சர்வரை மெயின்டைன் பண்றதுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு டீம் வச்சிருப்பாங்க. இதான் ஆன் பிரெமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் கொலோக்கியலா வந்துட்டு ஆன் பிரெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். இதை வந்து நம்ம காரை ஓன் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம டவுன் பேமெண்ட் கட்டணும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கட்டணும், அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியலனா அதுக்கு ஒரு டிரைவர் போடணும். அதையும் தாண்டி நீங்க 90% ஆஃப் த டைம் அந்த காரை யூஸ் பண்ணாம சும்மா உட்கார வச்சிருப்பீங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுல, நான் சும்மா வாங்கி ஒரு காரை அப்படியே வச்சுக்கிறதுக்கு நான் வந்து எனக்கு தேவையான டைம்ல நான் புக் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களே, இந்த கான்செப்டும் இருக்கு. இதுதான் கிளவுட். நீங்க இங்க வந்து ஒரு சர்வரை வாங்கிலாம் வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான டைம்ல நீங்க ரெண்டுக்கு எடுத்துப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கார் வேணும்னா நம்ம ஓலால வந்து புக் பண்ணிடுறோம். நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்றோம். இதுவே எனக்கு வந்து பெரிய வெஹிக்கல் வேணும் அப்படின்னா நம்ம எஸ்யூவி வந்து புக் பண்ணிப்போம், இல்ல பிரீமியர் இல்ல செடான் அப்படின்ற மாதிரி புக் பண்ணிப்போம். ஒன்ஸ் நமக்கு வேலை முடிஞ்சா இல்ல ட்ரிப் முடிஞ்சா இறங்கி வரும், பில்ல கட்டிட்டு போயிட்டே இருப்போம். கரெக்டா? இதே மாதிரி தான் கிளவுடும் ஒர்க் ஆகும். இப்போ ஓலா ஊபர் ராபிடோன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் மூலமா நம்மளால வந்து கேப் புக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரை வாடகை எடுக்கிறதுக்கு ஒரு 3-4 ஆப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட், AWS, அஷூர் இந்த மாதிரியான ப்ரொவைடர் மூலமா நம்மளால இந்த கம்ப்யூட்டரை ரெண்டுக்கு எடுத்துக்க முடியும். சேம் ஐடியா ஆனா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம், இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் ரெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கிளவுட்ல, அப்ப நான் தானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஓலால ஒரு கார் புக் பண்ணா அப்படின்னா நம்மளா காரை ஓட்டுறோம், அவங்க தானே ஓட்டுறாங்க. நம்ம எங்க இருந்து எங்க போனோமோ அது வரைக்கும் டிராவல் மட்டும் தானே பண்றோம். அதே மாதிரி கான்செப்ட்ஸ் இங்கேயும் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும் IaaS, PaaS versus SaaS. இந்த டேர்ம்ஸ் எக்ஸாக்டா என்ன மீன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு என்ன வேலை பார்க்க போறா ஒரு சர்வர்ல அப்படின்றத ஈஸியா வந்து சொல்லி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் IaaSனா என்னன்னு பார்ப்போம். இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூம் கார் மாதிரி. நீங்க ஒரு கார் வேணும்னா அதை புக் பண்ணிட்டு உங்க லைசன்ஸ் கொடுத்து எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து அந்த காரை ஓட்டுவீங்க. உங்களுக்கு டிரைவர்லாம் தர மாட்டாங்க. நீங்களே தான் ஃபியூவல் போட்டுக்கணும். நீங்க தான் எந்த வழியில போக போறீங்கன்றதையும் பிளான் பண்ண போறீங்க. இதே நம்ம வந்து கிளவுடோட
டேர்ம்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான ராவான மிஷினை கொடுத்துருவாங்க. நீங்க தான் ஓஎஸ் போடணும், அந்த ஓஎஸ்ல ஏதாவது பக் வந்தா நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஓஎஸ்ல ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூ வந்தா நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பேசிக்கலி எல்லாத்தையுமே நீங்க தான் மேனேஜ் பண்ணுவீங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் AWS ஓட EC2. நீங்க பேசிக்கலி AWS கிட்ட இருந்து ஒரு கம்ப்யூட்டர் ரெண்டுக்கு எடுக்கிறீங்க, அதுக்குள்ள இருக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுது. அங்க இருக்கிற டேட்டா, அந்த டேட்டா போச்சுனாலும் நீங்க தான் வந்து பொறுப்பு. இதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா வந்து PaaS, அதாவது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெகுலரா நம்ம ஓலா ஊபர்லாம் யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க, அந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரும் கொடுத்துருவாங்க. நீங்க எங்க இருந்து எங்க போகணும் அப்படின்றது மட்டும் தான் நீங்க சொல்லுவீங்க. இதை கிளவுடோட டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா உங்களுக்கு தேவையான கோடை நீங்க கொடுத்துருவீங்க, அந்த கோடை அவங்க ரன் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சர்வர்ல OS போடுறது, இந்த சர்வரை ஸ்கேல் பண்றது, இதெல்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்மே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கூகுள்ல பாத்தீங்கன்னா ஆப் இன்ஜின் ஒன்று கொடுக்குறாங்க, ஜோஹோ கேட்டலிஸ்ட்ல ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அதே பிளாட்ஃபார்ம் தான், இங்க தான் நானும் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஈவன் கூகுள்ல இருக்க ஃபயர்பேஸ் கூட இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. இதுல பேசிக்கலி உங்களுக்கு தேவையான ரெடிமேட் பீசஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரியில யார் யார் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இவங்களே பில்ட் பண்ணி ஒரு சர்வரை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா அந்த பிசினஸ் லாஜிக்கான கோடை மட்டும் இங்க கொடுத்து நீங்க ரன் பண்ணிப்பீங்க. இதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா SaaS, அதாவது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏர்போர்ட்ல இருக்க ஷட்டில் மாதிரி. நீங்க வந்து வண்டி ஓட்ட முடியாது, உங்களுக்கான ரூட்டை நீங்க சூஸ் பண்ண முடியாது, நீங்க ஏறி உட்காந்தீங்கன்னா அவங்களே ஒரு இடத்துல விடுவாங்க, அங்க போய் இறங்கிடும், அவ்வளவுதான். கிளவுடோட டேர்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷான சாஃப்ட்வேரே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை நீங்க உங்க ப்ரௌசர்லயே வந்து ரன் பண்ணிக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜிமெயிலா இருக்கட்டும், கூகுள் டாக்ஸா இருக்கட்டும், ஈவன் ஜூமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து SaaSக்கான எக்ஸாம்பிள். இத்தனை வருஷமா உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து ஒரு SaaS யூசரா இருந்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ChatGPT யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதே ஒரு SaaS அப்ளிகேஷன் தான். இப்ப ஒரே லைன்ல நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஐயாஸ்ல நீங்க தான் வண்டி ஓட்டுவீங்க, பாஸ்ல உங்களுக்கு டிரைவர் கொடுத்துருவாங்க, டிரைவர் வந்து வண்டி ஓட்டுவாரு. SaaSன்றது ஒரு ஷட்டில் மாதிரி, உங்களால எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. இப்போ ஒரு இன்டர்வியூ வந்துட்டு ஐயாஸ்க்கும் பாஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்க, உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்புறேன். இப்பதான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் நார்மல், இதையும் தாண்டி நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்க கிளவுட்ல யூஸ் பண்ணுவாங்க. ரீஜியன், அவைலபிலிட்டி ஜோனு, S3, லாம்டா, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையை சொன்ன உடனே நம்ம எல்லாரும் பயந்துருவோம், கிளவுட்னா ரொம்ப கஷ்டம் போலன்ட்டு. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லாமே சப்ப மேட்ரு. அது என்ன அப்படின்றத நானே சொல்றேன். முதல்ல சர்வர்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருக்கு ஸ்கிரீன் இருக்காது, நீங்க டைரக்டா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த ரெண்டுக்கு எடுத்த கம்ப்யூட்டரை டைரக்டா கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற புரோட்டோகால் பாத்தீங்கன்னா SSH அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சர்வர் 24/7 வந்து வேற ஒரு இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கும், அதுக்குன்னு அவங்களே வந்துட்டு பவர் கொடுத்துருவாங்க, அதுக்கு வைஃபை கொடுத்துருவாங்க. நீங்க இங்க இருந்து அதுல லாகின் பண்ணி டைரக்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வந்து உங்களுக்கு மட்டும் வேலை பார்க்கும், மத்தவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஒரு சர்வரை மத்தவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும், நீங்களும் அதுல வந்து லாகின் பண்ணி என்ன பப்ளிஷ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து டேட்டா சென்டர் அப்படின்ற வார்த்தை இப்ப நிறைய பேருக்கு வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி வந்து நிறைய யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணி அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் ஃபேமஸாவே ஆயிடுச்சு. பட் அகைன் நான் வந்து சொல்லிடுறேன், டேட்டா சென்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங் ஃபுல்லாவே சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கூலிங், அதுக்கு தேவையான கரண்ட், அதுக்கு தேவையான வைஃபை, இதெல்லாமே இருக்கும். அண்ட் டேட்டா சென்டர் பயங்கர கிளீனா இருக்கும், ஈவன் டஸ்ட் கூட போகாம பாத்துப்பாங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி குட்டி குட்டி பில்டிங் கிடையாது, ஒரு டேட்டா சென்டர் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு இருக்கும். அடுத்தது ரீஜியன். ஓலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டில மட்டும் இருக்கான்னு கேட்டா கிடையாதுல்ல, சென்னையிலயும் இருக்கும், பெங்களூர்லயும் இருக்கும், டெல்லியிலயும் இருக்கும். ஆனா அது எல்லாமே தனித்தனியா ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் கிளவுட்லயும் பாத்தீங்கன்னா இந்த கிளவுட்ல இருக்கிற டேட்டா சென்டர் எல்லாத்தையும் வந்து ஜியோகிராஃபி வழியா வந்து குரூப் பண்ணிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா AWS மும்பை இருக்கு, AWS சிங்கப்பூர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரீஜியன்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு சிம்பிளான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் எங்க அதிகமா இருப்பாங்களோ அந்த இடத்துல நீங்க வந்து டேட்டா சென்டர் வந்து புக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஆப் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல டேட்டா சென்டர் புக் பண்ணக்கூடாது. இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக நமக்கு டிலே அதிகமாகும். இந்த டிலேக்கு பேர் தான் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இந்த ரீஜன் பத்தி பேசுறப்ப நம்ம அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கு, இதை பத்தி வந்து மறக்கவே முடியாது. இப்ப ஒரே ஒரு சிட்டி எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய ஹப் இருக்கும் தெரியுமா. இப்போ ஒரு ஹப்ல வந்து பிரச்சனை இருந்தா கூட மல்டிபிள் ஹப்ல இருந்து வந்து கார் அனுப்பிட்டே இருப்பாங்க ஓலா. அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே வந்து மல்டிபிள் ரீஜன்ஸ்ல வந்துட்டு இவங்க டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. சென்னையில ஒண்ணு, மும்பைல ஒண்ணு. இப்ப மும்பைல இருக்க டேட்டா சென்டருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் சென்னையில அதே டேட்டாவை டூப்ளிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க, இங்க இருந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளவுட் சர்வர்ஸ் எல்லாமே ஹை அவைலபிலிட்டி அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணுவாங்க. என்ன ஆனாலும் சரி, நேச்சுரல் கலாமிட்டியே வந்தா கூட உங்க டேட்டா வந்து சேஃபா இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நீங்க கிளவுட் வந்து பயங்கரமா படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா கிளவுட் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா DSA, சிஸ்டம் டிசைன், கோர் CS, இது எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு பார்த்தா DSA, சிஸ்டம் டிசைன், கோர் CS, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்னா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. நான் வணக்கம் DSA அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ஸ்ட்ரக்சர்டான பார்த்து வேணும், என்கிட்ட இந்த மென்டார்ஷிப்பும் எடுத்துட்டு உங்களுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ டெய்லி நம்ம வந்து
கிளவுட்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்க எந்த கிளவுட் ப்ரொவைடர் எடுத்தாலும் இந்த 3 விஷயத்தை தான் அவங்க செல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் கம்ப்யூட், செகண்ட் திங் ஸ்டோரேஜ், தேர்ட் திங் டேட்டாபேஸ். என்னடா ஸ்டோரேஜ்னு சொல்ற டேட்டாபேஸ் சொல்ற ரெண்டுமே ஸ்டோரேஜ் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ரெண்டுமே டிஃபரெண்ட். இந்த 3 விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 80% ஆஃப் த கிளவுடே நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். முதல் விஷயம் கம்ப்யூட்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். கம்ப்யூட் அப்படின்றது ஒரு ப்ராசஸிங் பவர், அதாவது ஒரு ப்ராசஸரை உங்களுக்கு வாடகை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் கம்ப்யூட்ன்றது. நீங்க ஒரு கோடு கொடுக்குறீங்க, அந்த கோடை ஒரு மெஷின் ரன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா அதை கம்ப்யூட்னு சொல்லுவோம். AWS வந்து இதை EC2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த EC2க்கு ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கம்ப்யூட் கிளவுட் 2 C இருக்கிறதுனால EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. மைக்ரோசாஃப்டோட அஷூர் வந்து இதை வர்ச்சுவல் மிஷினே சொல்லுவாங்க. இந்த வார்த்தை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். கூகுள் வந்து இதை கம்ப்யூட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் வேணா டிஃபரெண்டா இருக்கலாம், அவங்க பண்ற வேலை ஒன்னே ஒண்ணுதான். அடுத்து இந்த வர்ச்சுவல் மிஷின்றதை பத்தி பார்க்கலாம்னு சொன்னல, இப்ப அதை சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு பிசிக்கல் டிவைஸை வர்ச்சுவலா வந்து மல்டிபிள் டிவைசஸா மாத்துறது தான் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓலால வந்து நான் ஒரு ஆட்டோ போடுறதுக்கு பதிலாக ஒரு ஷேர் ஆட்டோல ஏறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஆட்டோ தான் அதே இடத்துல தான் போக போகுது, ஆனா என் கூட எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் வர்றதுனால எனக்கு காஸ்ட் கம்மியாகுது. கரெக்டா? இதை தான் நம்ம வந்துட்டு வர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஒரே மிஷின் ஆனா 2 பேர் தனித்தனியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் பேர் தான் வர்ச்சுவலைசேஷன். இதுக்கு அடுத்து கம்ப்யூட் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அதுதான் ஸ்டோரேஜ் நம்ம சொல்லுவோம். இது வந்து போட்டோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், PDF இருக்கலாம், இல்ல பேக்கப்பா கூட இருக்கலாம். AWS இது வந்து S3 அப்படின்னு சொல்லுவாங்க. S3 அப்படின்ற வார்த்தை வந்து பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அது ரொம்ப சிம்பிள். அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்க அதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு URL மூலமா அதை நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா? உங்களோட வாட்ஸ்அப் இமேஜோ இல்ல இன்ஸ்டாகிராம் இமேஜோ எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ்ல தான் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அதை வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த லிங்க் வச்சு அதை நீங்க அக்சஸ் பண்ணிப்பீங்க. சோ இந்த ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க அன்லிமிடெட் ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ஒரு GB தாண்ட உங்களுக்கு 1 GBக்கு இவ்வளவு ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பில் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து கம்ப்யூட் பார்த்தாச்சு, ஸ்டோரேஜ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் டேட்டாபேஸ் என்ன அப்படின்றத பாத்துக்கணும். டேட்டாபேஸ் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. டேட்டாபேஸ்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து யூசர் நேம், ஆர்டர், பேமெண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் யூசுவலா. இதுல AWS RDS அப்படின்னு ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. RDSனா ரொம்ப சிம்பிள், ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். நம்ம வந்து MySQL NoSQLனு சொல்லுவோம்ல, இந்த MySQL நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். அதை அவங்க ஒரு சர்வீஸா கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் RDSன்றது. இதை தாண்டி அவங்க வந்து DynamoDBன்னு ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து MongoDBக்கு ஈக்குவலன்ட். அதாவது NoSQL டேட்டாபேஸா அவங்க சைடுல வந்து DynamoDB நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல ஒரு கீவேர்ட் வந்து இருக்கு, மேனேஜ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேனேஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து கரப்ட் ஆகாம அவங்க பாத்துப்பாங்க. உங்களோட டேட்டாபேஸை ப்ராப்பரா அவங்களே பேக்கப் எடுத்து கொடுத்துருவாங்க. உங்க டேட்டாபேஸ்ல ஏதாவது அப்டேட் ஆகுது, ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அவங்களே அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. இதுதான் மேனேஜ்டு டேட்டாபேஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஓலா ஊபர் வச்சு கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு காரை வந்து வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இல்ல ஒரு காரை வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கு நான் வந்து ஹையர் பண்றேன் அப்படின்னா நம்ம போயிட்டு அந்த காரை வந்து தொடச்சு மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. அந்த கார்ல வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து செலவு பண்ண அவசியம் இல்லை. அதை அந்த ஓலாவோ ஊபரோ இல்ல அந்த கார் டிரைவரோ பார்த்துப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம எங்க இருந்து எங்க போறோமோ அதை மட்டும் பார்த்துப்போம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டாவை ஸ்டோர் பண்றது, எடுக்கிறது, இதுக்கு மட்டும் நீங்க கோட் எழுதுனா போதும். அதை பேக்கப் பண்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது என்னோட ஃபேவரட்டான ஒரு வார்த்தை, சர்வர்லெஸ். இந்த வார்த்தையே கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் இதுல வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கேன். இங்க வந்து சர்வர் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா அது உங்க கண்ணுக்கு தான் தெரியல. நான் முன்னாடி வந்து கம்ப்யூட்டர்ல EC2ன்னு சொல்லியிருப்பேன்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சர்வர் வந்து ரெண்டுக்கு எடுப்பீங்க. நீங்க அதை யூஸ் பண்ணலனா கூட நீங்க அதுக்கு காசு கட்டி தான் ஆகணும். இது எப்படின்னா கேப் வந்து புக் பண்றேன், அதை ஃபுல் டேக்கு புக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை பார்க் பண்ணி வச்சிருந்தா கூட நீங்க காசு கட்டி தான் ஆகணும். ஆனா சர்வர்லெஸ் வந்து நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் எங்க போனோம், நான் புக் பண்றேன், உடனே என் கார் வரும், நான் ஏறுவேன், நான் இறங்கிடுவேன், அதுக்கு மட்டும் காசு பே பண்ணுவேன். கரெக்டா? இதை வந்து நம்ம சர்வர்லெஸ்னு சொல்லலாம். யூசுவலி இந்த சர்வர்லெஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு பீஸ் ஆஃப் கோட், ஒரு குட்டி கோடோ இல்ல ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த சிஸ்டம் மட்டும் நீங்க வந்து கோடா வந்து பண்ணிடலாம். யாராவது இந்த கோட் வந்து அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ கிளவுட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சர்வர் வந்து ஸ்பின் பண்ணி இந்த கோடை ரன் பண்ணி அதை சர்வ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இதுவே ஆஃப் ஆகி உள்ள போயிடும். இதுதான் AWS வந்து லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோவோ கேட்டலிஸ்ட்ல ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவன் ஃபயர்பேஸ்ல கூட ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ப்ரொவைடரும் இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு என்டிட்டி வந்து வச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ்க்கே இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே, எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 பேர் வந்து பேமெண்ட் பண்றாங்கன்னே கூட வச்சுக்கலாம். ஆனா நான் அதுக்காக ஒரு சர்வர் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் ரன் பண்ணணும்னு கேட்டா கிடையாது. இந்த பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 செகண்ட் ஆகுமா? நான் 1000 செகண்ட்ஸ் மட்டும் இதை ஆன் பண்ணாலே போதும். அதுக்கு போயிட்டு நான் 1 full day நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நான் சர்வர்லெஸ் யூஸ் பண்றது பெட்டர். ஆனா இந்த சர்வர்லெஸ் பத்தி யோசிக்கிறப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், திடீர்னு ஒரு 10,000 ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா எப்படிப்பா இதை ஹேண்டில் பண்றது? இதுக்கு தான் நம்ம அடுத்த 2 டேர்ம் வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்னு ஆட்டோ ஸ்கேலிங், இன்னொன்னு லோட் பேலன்சர். யூசுவலி
யூஸ்வலி இந்த ஊருக்கு போற டைம்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ஓலா ஊபர்லயோ பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா கார்ஸ் எக்ஸ்ட்ரா பஸ் வந்து விடுவாங்க. ஏன்னா அங்க நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த டைம்ல வந்து நிறைய கார் வந்து போக ஆரம்பிக்கும். கரெக்டா? சோ சப்ளை வந்து எப்ப இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப டிமாண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அமேசான்ல வந்து கிரேட் இண்டியன் சேலோ இல்லனா வந்து பிளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த ஸ்கேலிங் செட்டப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து டிராபிக் வந்து 20 மடங்கு வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகும். நமக்கு ரெக்வஸ்ட் நிறைய வர வர புது சர்வர் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ரெக்வஸ்ட் கம்மியாக சர்வர் ஆஃப் ஆகி அதுவே வந்து டீஅலோகேட் ஆயிடும். நம்ம ஸ்டார்டிங்ல EC2 அப்படின்னா வந்துட்டு எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்னு சொன்னால, இந்த வார்த்தை எலாஸ்டிக்னா என்ன மீனிங் தெரியுமா? இந்த மாதிரி நிறைய லோடு வர வர எக்ஸ்ட்ரா சர்வர் எலாஸ்டிக்கா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி லோடு கம்மியாக திருப்பி எலாஸ்டிக்கா உள்ள வந்துட்டே இருக்கும். இதனாலதான் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்னு இதுக்கு பேரே வச்சாங்க. இதுவே நீங்க ஆன் பிரம்ல இதை பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியுமா? எனக்கு வந்து தீபாவளி சேல் வருது, அதுக்காக நான் வந்து ஒரு 10 சர்வர் வாங்கி வீட்டுல வச்சுக்கிறேன், சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சர்வர் எல்லாம் திருப்பி போய் வித்துறேன்னு விற்க முடியுமா? ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்கு தான் வந்து எக்ஸாக்டா கிளவுடே வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓலாவே எடுத்துப்போமே, நம்ம வந்து ஒரு கான்செர்ட் முடிச்சுட்டு வெளியே வரோம், நம்மள மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அப்ப நம்மளோட எல்லா ரெக்வஸ்ட்டும் ஒரே ஒரு டிரைவருக்கு மட்டும் போட்டா அவர் எத்தனை பேர் வந்து வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம லோட பேலன்ஸ் பண்ணி இருக்கிற எல்லா டிரைவர் சுத்தி இருக்கிற எல்லா டிரைவர்ஸ்க்கும் பிரிச்சு விடும்ல. இதே வேலையை தான் லோட் பேலன்சரும் பண்ணும். ஒரே ஒரு சர்வருக்கு எல்லா ரெக்வஸ்ட்டும் அனுப்புறதுக்கு பதிலா எல்லா சர்வருக்கும் பிரிச்சு அனுப்பும். நான் லோட் பேலன்சர் பத்தி ரொம்ப டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இங்க நான் கார்டு கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம ரேபிட் ஃபயரா ஒரு 5 டேர்ம்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் CDN, அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட இமேஜ், உங்களோட வீடியோஸ் இது எல்லாத்தையும் கேஷ் பண்ணி வைக்கிற ஒரு சர்வர். நீங்க எவ்ரிடே இல்ல நிறைய ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற இமேஜஸ் எல்லாம் கேஷ் பண்ற சர்வர் பேர் தான் CDN சொல்லுவோம். இது ரொம்ப ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இப்ப மதுரையில வந்து நிறைய பேர் ஒரு வீடியோ வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதே வீடியோவை அமெரிக்கால எடுப்பாங்கன்றதுக்கான அவசியம் அதிகமா கிடையாது. சோ இது இந்த இடத்துல மட்டும் நடக்கும். இதுல AWS பாத்தீங்கன்னா AWS Cloud Front அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் pay as you go அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம அதிகமா பார்ப்போம். pay as you goன்றது ஒரு பிரைசிங் மாடல்னு வச்சுக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பே பண்ணா போதும். அதுக்கு அடுத்தது ஃப்ரீ டயர் அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ப்ரொவைடருமே ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றதுக்காகவே ஃப்ரீ டயர்னு ஒன்று கொடுப்பாங்க. இல்ல புது கம்பெனிஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்ன்றதுக்காகவே ஃப்ரீ டயர்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த டைம்ல ஒரு EC2 ஒரு லாம்டாவோ நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆனா இது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் ஸ்மாலான யூஸ் கேஸ்க்கு இது வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்ரேஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதோ ஒரு பெரிய கம்பெனி ஆன் பிரம்ல சர்வர் வச்சு நிறைய வந்து ரன் பண்ணிருக்காங்க, நிறைய டேட்டா வச்சிருக்காங்க. அதை கிளவுடுக்கு வந்து இப்போ மூவ் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த டேட்டா எல்லாம் அங்க அப்லோட் பண்ணணும்ல, இந்த ப்ராசஸ் பேரு மைக்ரேஷன் சொல்லுவோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பழைய காரை அப்படியே வித்துட்டு ஃபுல்லாவே நான் ஓலா யூஸ் பண்ணிக்கிறேன்னு மாறுற மாதிரி இந்த மாதிரி யூஸ் கேஸ் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆக்சுவலா இதை நல்லா பண்ண தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ்க்கு கம்பெனி நிறையவே பே பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மல்டி கிளவுட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நிறைய பேர் கேள்விப்பட வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே டைம்ல நான் வந்து மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட போன்லயே பாத்தீங்கன்னா ஓலா, ஊபர், ராபிடோ எல்லா ஆப்புமே இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி ஒரே யூசர் வந்துட்டு எனக்கு AWSல இருந்து நான் வந்துட்டு அவங்களோட டேட்டா பேஸ் RDS யூஸ் பண்ணிக்கிறேன், GCPல இருந்து நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி Zoho Catalystல இருந்து நான் வந்து ஹோஸ்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது மல்டி கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்க கெரியருக்கு இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்ப்போம். நீங்க டார்கெட் பண்ற எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்க கிளவுட்ல ஏதாவது ஒன்று ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. Zoho பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்குன்னு கிளவுட் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்வொர்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு SaaS கம்பெனி. வால்மார்ட்லாம் பாத்தீங்கன்னா கிளவுட பயங்கர பெரிய ஸ்கேல்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல போயிட்டு நான் வந்து AWS டிப்ளாய் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நீங்க அவங்களோட லாங்குவேஜ் பேசுறீங்க. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறத விட்டு ஒரு இன்ஜினியரோட லாங்குவேஜ் பேசுறீங்க அப்படின்றத உங்களுக்கு புரியும். உங்களுக்கு டே 1லயே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா சர்டிஃபிகேஷன்ஸ் தேவையில்லை. நான் ஆல்ரெடி ஃப்ரீ டயர்னு சொன்னல, அதுல நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து ஒரு லெவல் வந்து மேல போயிட்டீங்க. இப்போ வந்து நம்ம நிறைய டேர்ம்ஸ் வந்து பார்த்திருப்போம். சேம் கான்செப்ட் தான் எல்லா இடத்துலயும் இருக்க போது. அது AWS இருந்தாலும் சரி, Azure இருந்தாலும் சரி, GCP இருந்தாலும் சரி, Firebase இருந்தாலும் சரி, Zoho Catalyst இருந்தாலும் சரி, கான்செப்ட்ஸ் ஒன்று தான். நீங்க சீரியஸா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளவுட்ன்றது ஒரு பார்ட் மட்டும் தான். அதை தாண்டி டேட்டா ஸ்ட்ரக்சர், கோர் CS, ரெஸ்யூமே, இன்டர்வியூ, சிஸ்டம் டிசைன் இது எல்லாத்துலயுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரக்சர்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் நான் வந்து வணக்கம் DSA என்ற ப்ரோக்ராம் ரன் பண்றேன். August 1 பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் கோஹார்ட் ரன் ஆகுது. இல்ல நீங்க இந்த வீடியோ லேட்டா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கோஹார்ட்டுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்ல போய் என்கொயரி பண்ணுங்க. எங்க டீமே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம வணக்கம் DSA இது வரைக்கும் 600+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிருக்கோம். அதையும் தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வால்மார்ட், சார்ஜ்பி, ஃப்ரெஷ்வொர்க்ஸ், Zoho, Siemens, Deloitte இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸை கிராக் பண்ணி பயங்கரமான பேக்கேஜ்ல பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு கூடவே இருந்து பயங்கரமா ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ரோக்ராம் என்ன நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா வணக்கம் DSA தான்.
தான். அண்ட் இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்டை எப்படி AWS டிப்ளாய் பண்ணி லிங்க் எடுக்கிறது அப்படின்றத நான் வந்து வீடியோவா போடுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ சீக்கிரம் வேணும் அப்படின்னா கீழே டிப்ளாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. That's been it. Keep learning. Bye.